ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையாருக்கும் இந்த பதிவை பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தில் நன்மையான ஈவுகளால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. இந்த புதிய மாதத்திற்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் வேதனைகள், ஏன் கண்ணீர், ஏன் பாடுகள்? பாவங்களினாலும் சாபங்களினாலுமே. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி போடுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. நம்மிடத்தில் பாவம் இல்லை என்போமாகில் நாம் தேவனை பொய்யராக்குகிறோம் என்று வேதம் சொல்கிறது. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களிலும், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வசனங்களிலும் அநேக தீமையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கானவைகளாகிய இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள், பிறருக்கு விரோதமான காரியங்கள், விக்கிரக ஆராதனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பாவத்துக்குள்ளாக்குகிறது. இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இவைகளிலிருந்து நாம் விடுதலை ஆகும் போது நம்முடைய வாழ்க்கை புதிதாக மாறுகிறது, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுகிறது. இந்த மெய்யான விடுதலையை கொடுக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார், இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். இந்த இயேசுவினால் உங்களுக்கும் மெய்யான விடுதலை உண்டாகும். நீங்கள் கேட்க வேண்டியது, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், என் பாவத்தை மன்னியும், புது வாழ்வு தாரும் என்று கேளுங்கள். இயேசு உங்களுக்கு மெய்யான விடுதலையை கொடுப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம். மெய்யான விடுதலையையும் சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவரே, இந்த புதிய மாதத்தில் அன்றைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் மெய்யான விடுதலையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒவ்வொருவர் மேலும் பூசப்படட்டும், ஒவ்வொருடைய வாழ்க்கையும் விடுதலை அடையட்டும். இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் இருக்கிற பாவங்கள், சாபங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் விலகட்டும். உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.